இன்னைக்கு ஃப்ரெஞ்ச் நெயில் ஆர்ட் பார்க்கலாம். எந்த நெயில் ஆர்ட்டாக இருந்தாலும் நெயில் டிப் வந்து பஃப் பண்ணிக்கோங்க. பஃப் பண்ணிவிட்டு ஷைனஸ் ரிமூவ் பண்ணிவிடுங்க. அதுக்கு மேலே பேஸ் கலர் கொடுத்துக்கலாம். பேஸ் கலரை 30 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணுங்கள். இப்போது நான் க்யூர் பண்ணிட்டேன். க்யூர் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து எல்லா பக்கமும் செக் பண்ணிக்கோங்க. எல்லா பக்கமும் வந்து ஜெல் பாலிஷ் அப்ளை பண்ணியிருக்கீங்களான்னு செக் பண்ணிவிட்டு அப்புறமா க்யூர் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போது நம்ம ப்ரஷ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லென்த்து வந்து நெயில் டிப் வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா ப்ரஷ் வந்து லென்த் பெருசாக எடுத்துக்கோங்க. இதே நெயில் டிப் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குன்னா சின்னதாகவே நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு அதே மாதிரி எந்த லென்த் வரைக்கும் வேணுன்றதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணணும்னு பாருங்கள். சூஸ் பண்ணிக்கிட்டு இப்போ எனக்கு இங்கே வேணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு டாட் வச்சுக்கோங்க. இந்த பக்கம் ஒரு டாட் ஈக்குவலாக, ரெண்டு பக்கமும் வந்து ஈக்குவலாக இருக்க மாதிரி ஒரு டாட் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? வச்சுட்டு இந்த இடத்துலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன், அதே மாதிரி இந்த பக்கமும் பண்ண போகிறோம். இந்த இடத்துலேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். ஓகேங்களா? இப்போது நெக்ஸ்ட் வந்து நீங்கள் சின்ன ப்ரஷ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போது ஒரு கர்வ் மாதிரி பண்ணிக்கோங்க. கர்வ் மாதிரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். இதுக்கப்புறம் நீங்கள் இப்படி ஃபில் பண்ணிட வேண்டியதுதான். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், இங்கே ஒரு டாட், இங்கே ஒரு டாட் வைக்கிறோம். நெக்ஸ்ட்டு இந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போடணும். ஓகேங்களா? போட்டுட்டு இந்த இடத்த மட்டும் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ரெஞ்ச் நெயில் ஆர்ட் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் கார்னர்லாம் ஃபில் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வச்சுருந்தீங்கன்னா ஸ்ப்ரெட் ஆகிடும். ஃப்ரெஞ்ச் நெயில் ஆர்ட் வந்து ரொம்ப ஈஸி. இப்போது இதை 60 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே நீங்கள் டாப் கோட் போட்டு கம்ப்ளீட் பண்ணணும். வேறு எதாவது நீங்கள் டிசைன் பண்ண போகிறீங்கன்னா டாப் கோட் போடாமல் அந்த டிசைன் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே தான் டாப் கோட் போடணும். பேசிக்காக ஃப்ரெஞ்ச் நெயில் ஆர்ட்னா இப்படி தான். ஓகேங்களா? இதை வந்து 120 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போது ஃப்ரெஞ்ச் நெயில் ஆர்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இது ஓவல் ஷேப்புன்றதுனால உங்களுக்கு இப்படி ஈஸியாக பண்ணிட்டீங்க. இதுவே வந்து ஸ்கொயர் அந்த மாதிரி வந்தால் எப்படி பண்ணலான்றது இப்போ பார்க்கலாம். இது வந்து சாஃப்ட் ஸ்கொயர். ஓகேங்களா? இது வந்து ஃபுல் கவர் டிப்னா ஃபுல் கவர்லேயே வந்து சாஃப்ட் ஸ்கொயர். ஓகேங்களா? இதில் வந்து இதுவும் அதே மாதிரி தான் பஃப் பண்ணிக்கணும். பஃப் பண்ணிவிட்டு மேலே ஒரு பேஸ் கலர் கொடுத்துக்கோங்க. பேஸ் கலர் கொடுத்துட்டு ஃபுல்லாக நீங்கள் எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அப்புறமா க்யூர் பண்ணுங்கள். ஓகேங்களா? இல்லைனா எல்லா பக்கமும் வந்து அங்கங்கே இது வர மாதிரி ஆகிடும். அதே மாதிரி பபுள்ஸ்லாம் எதுவும் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு 30 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணுங்கள். பேஸ் கலர் எப்பயுமே வந்து 30 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணணும். க்யூர் பண்ணிவிட்டேன் நான். இப்போ பாருங்கள், இதை மாதிரி சாஃப்ட் ஸ்கொயராக இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா ரொம்ப வந்து லென்த் வந்து ரொம்ப அதிகமாக வைக்கக்கூடாது. கொஞ்சம் கிட்டையே தான் வைக்கணும். ஓகேங்களா? இப்போது இந்த அளவுக்கு லென்த் வைக்கிறோம் அப்படின்னா இங்கேருந்து இந்த ரெண்டு கார்னருக்கு தான் நீங்கள் சென்டர் பாயிண்டில் வைக்கக்கூடாது. பாருங்கள், இவ்வளோ தூரம் நீங்கள் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ரெண்டு பக்கமும் அதே மாதிரியே வச்சுட்டு இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கோ அதே அளவுக்கு இங்கே ஒரு டிஸ்டன்ஸ் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? வச்சுட்டு இங்கேருந்து இப்படி ஜாயின் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு சென்டர் லைன் வர மாதிரி
ஒரு சென்டர் லைன் வர மாதிரி இப்படி வரைஞ்சிக்கோங்க. இந்த கார்னர்ல பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கு இல்லைங்களா, அது மட்டும் லைட்டா நீங்க ஒரு கர்வ் மாதிரி ஆக்கிடுங்க. இங்கேயும் அப்படிதான், இங்க ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கு இல்லைங்களா, அது லைட்டா கர்வ் மாதிரி ஆக்கிடுங்க. அவ்வளோதான். இப்போ ஃபில் பண்ணிட வேண்டியதுதான். ஸ்கொயர் ஷேப்க்கு, அதே மாதிரி இந்த சாஃப்ட் ஸ்கொயர், இந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து நீங்கள் இந்த மாதிரி தான் டெக்னிக் யூஸ் பண்ணணும். இதுவே வந்து கஃபேன் அந்த மாதிரி இதுக்கெலாம் பண்ணும்போது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்து ஓவல் ஷேப்க்கு எப்படி பண்ணமோ அந்த மாதிரி டெக்னிக் யூஸ் பண்ணணும். லாங் நெயில்ஸாக இருந்தாலும் இதே ப்ரொசீஜர் தான், ஷார்ட் நெயில்ஸாக இருந்தாலும் இதே ப்ரொசீஜர் தான். இப்போது 60 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணலாம். இப்போது நான் க்யூர் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே நீங்கள் எதாவது டிசைன் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் டாப் கோட் மட்டும் போட்டு க்யூர் பண்ணிக்கலாம். டாப் கோட் வந்து ஃபுல்லாக எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகணும். ஏன்னா டாப் கோட் தான் வந்து இந்த ஜெல் பாலிஷ் வந்து சீல் பண்ணுறதே இந்த டாப் கோட் தான். ஓகேங்களா, டாப் கோட் போட்டிங்கன்னா தான் ஜெல் பாலிஷ் எங்கேயும் பிச்சிட்டு வராமல் இருக்கும். இப்போது 120 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணிக்கிறேன். நீங்கள் டாப் கோட் போட்டு க்யூர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கை வச்சிங்கன்னா கூட எதுவுமே அந்த பிசுலாம் எதுவுமே இருக்காது. ஓகேங்களா, ஃப்ரெஞ்ச் டிப் வந்து ரொம்ப ஈஸி தான். இந்த ஸ்மைல் லைன் மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் டிப் அழகாக இருக்கும். நீங்கள் எந்த டிசைன் பண்ணாலும் எந்த ஷேப் எடுத்தாலுமே வந்து இந்த ஸ்மைல் லைன் தான் உங்களுக்கு, இந்த ஃப்ரெஞ்ச் டிப்பில் வந்து ஸ்மைல் லைன் தான் ரொம்ப கரெக்டாக இருக்கணும். ஓகேங்களா, இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். டவுட் இல்லைனாலும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.